ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமது நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூலை 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் எப்படி அமைய போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் sir. வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் sir. நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல எப்படி அமைய போகுது sir? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய போகின்றது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். தனஸ்தானம் வலுத்து இருக்கின்றது. முதல்ல நமக்கு பொருள் தேவை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேறு சிக்கல் ஏதாவது இருந்தாலும் கூட இந்த பொருளை கொண்டு சரி செய்து கொள்ளலான்றது தான் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. எப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வந்துட்டாரோ விரயபாவம் வலுத்து இருக்கின்றது. ஏதாவது செலவு வந்து கொண்டே இருக்கும். அந்த செலவை சமாளிப்பதற்கு இப்போது உங்களுக்கு சாதகமான காலம் இருக்கிறது. தனஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. அடுத்ததாக ராசிநாதன் செவ்வாய் அவர் 5ஆம் பாவத்துல இருக்கிறது சிறப்பு. அவர் சூரியனுடைய வீட்டுல இருக்கார். வீடு கொடுத்த சூரியன் அவருக்கு 11ஆம் இடத்துல, தன்னுடைய வீட்டுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். புத்திசாலித்தனம் இருக்கும், பண வரவு இருக்கும். அதை கொண்டு உங்களுடைய சிக்கல் பிரச்சனை, உங்களுடைய குடும்ப செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் மிக சிறப்பாக நிர்வாகம் செய்ய முடியும். சந்திரன் இந்த வாரம் தொடங்கும் போது 7ஆம் இடத்துல இருக்காரு. இருந்து ராசியை பார்க்கிறார். அது நல்ல விஷயம். குருவுடைய பார்வையை கிரகித்து ராசியை பார்க்கறதுனால நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஏற்படும். அது முடிஞ்ச பிறகு 9, 10ஆம் இடத்துல இந்த வாரத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும். இதுவும் சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு துறையில இன்னமும் பொருளை எப்படி ஈட்டுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு அதை முயற்சித்து செய்து பலனை இந்த வாரத்துல நீங்க தாராளமாக அடையலாம். இந்த வாரத்துல ஏகாதசி விரதம் இருக்கிறது, பிரதோஷ விரதம், பௌர்ணமி, சிரவண விரதம், முக்கியமான விசேஷ விரத நாட்கள் வருகிறது. இந்த விரத நாட்கள்ல எல்லோருமே அவரவர்களால் முடிந்த நாட்களை அனுஷ்டித்து நற்பலனை பெறலாம். சார், மேஷ ராசியினருக்கு சிறப்பான வாரமா இருக்க போகுதுன்றத தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். ராசியில சுக்கிரன் ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அதனால நீங்க உறுதியாக இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க, சந்தோஷமா உற்சாகமாக உங்களால இருக்க முடியும். தனஸ்தானத்துல தனகாரகன் குரு பகவான் இருக்காரு, சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார். பண வரவு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். 4ஆம் பாவத்துல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய மனை, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய அம்சம் இருக்கிறது. இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சரி செய்யலாம். இவ்வளவு அம்சங்கள் சாதகமா இருக்கிறது. சந்திரனுடைய கதியும் கூட உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரத்துல சாதகமாகத்தான் இருக்கு. இந்த வாரம் தொடங்கும் போது 6ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கார், கடைசியில 9ஆம் இடத்திற்கு வருவார். நடுவுல 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட குரு சந்திரனை பார்த்துறார். அதனால இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. சுய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணலாம். அலுவலகத்துல பிறரால செய்ய முடியாத வேலைகளை கூட உங்களால செய்ய முடியும். மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? ராசியில குரு இருக்கார். குரு தனித்து இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதனால இப்ப குரு ராசியில இருக்காருன்னு சொன்னா ரொம்ப நிதானமா ஸ்லோவா நீங்க இருக்கணும் அப்படின்ற நிலையில சூரியன் சேர்ந்துட்டார். அப்ப சூரியன் சேர்ந்துட்டாலே ஆற்றல் கிடைச்சிடும் உங்களுக்கு. அவர் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்காருனால தைரியமும் கிடைச்சிடும். உங்க பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நீங்க செய்யலாம். 10ல சனி இருந்து ராசியில குரு இருக்கிறதுனால வேலை அதிகம், அலைச்சல் அதிகம், நிறைய நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், பிறருக்காக உழைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இப்போ அப்படிதான் கிரக நிலைகள், இப்போ பாவங்க அப்படிதான் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. 12ல சுக்கிரன் இருக்கிறதுனால ஓய்வு கிடைக்கும் போது உங்களை நீங்க உற்சாகப்படுத்திக்கணும். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு உங்களால பிறருக்கு சாதக பலன் கிடைக்கும். அது உங்களுக்கு மனநிறைவு, திருப்தியை ஏற்படுத்தும். சார், மிதுன ராசினர்களுக்கான வார பலன்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். உமா சங்கரி திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 17/6/2000 மதியம் 12:17 மணிக்கு பிறந்திருக்காங்க.
ஐயா, நான் 4 வருடங்களாக அரசு வேலைக்கு முயற்சி செய்து வருகிறேன். எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? கிடைத்தால் எப்போது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுர் ராசியில பிறந்திருக்காங்க. லக்னம் வந்து கன்னியா லக்னமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அரசு வேலைக்காக முயற்சி பண்றாங்க. கிடைக்குமா? எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகருக்கு அரசு உத்தியோகத்துல போய் அமரக்கூடிய யோகம் வந்து தாராளமாக ஜாதகத்துல இருக்கின்றது. கட்டாயம் நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடிய அம்சம் அது உங்களுக்கு கிடைக்கும். எதனால அப்படின்னு பார்க்கும்போது உங்க லக்னத்திற்கு 10ஆம் பாவம் அந்த இடத்துல வந்து 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கிரக யுத்தம்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 10ல சூரியன் இருக்காரு. நீங்க கேட்டது அரசாங்க உத்தியோகம் பற்றி. அதனால 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவன பாவத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூரியனோடு புதன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறார்கள். புதன் 10ல இருக்காருன்னு சொன்னா சொந்த வீட்டுல ஜீவனாதிபதியே ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்படின்றது. சுக்கிரன் 10ல இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. செவ்வாய் இருந்தாலும் கூட நல்லதுதான். 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. அதுல சூரியன் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நிறைய பேரை நீங்க அணுக வேண்டியது இருக்கும். நிறைய பேருடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது இருக்கும். அதற்காக நீங்க வந்து நீங்களும் வேலை பார்த்து கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்களா? உங்களுக்கு மேலே இருந்து உங்களுக்கான அந்த அனுமதி எல்லாம் கிடைக்கிறதா? இவ்வளவு விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பொறுப்பான உத்தியோகம், அரசு உத்தியோகம் தாராளமாக உங்க ஜாதகத்துல இருக்கு. ஆனா 4 ஆண்டுகளாக நீங்க ட்ரை பண்றீங்க. ஏன் வந்து இவ்வளவு நாளா கிடைக்கல? ஜாதகத்துல யோகம் இருக்குல்ல, இருந்தா கிடைச்சிடணும்ல, ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது அந்த 9ஆம் இடத்துல குரு சனி சேர்க்கைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப நீங்க ஒரு மதிப்பு மிக்க ஒரு நிலையை அடையணும்னு சொன்னா சுலபமா அடைய முடியாது. போராடித்தான் அடைய வேண்டியது இருக்கும். எப்ப கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திசை, நீங்க கேத்து திசையில பிறந்தீங்க. சுக்கிர திசை பூர்த்தியாகி இப்போ சூரிய திசை ஆரம்பிச்சிருக்கு. 2024 பிப்ரவரி மாதம் சூரிய திசை தொடங்கியது. இந்த சூரியனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் தான் அரசாங்க உத்தியோகத்திற்கு 10ஆம் அதிபதினு. அவருடைய திசை தான் நடக்கிறது. அந்த சூரிய திசையில இப்போ உங்களுக்கு நடக்கிறது ராகுவுடைய புக்தி. ராகு புக்தி பூர்த்தியாகி குரு புக்தி வந்து அடுத்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் தொடங்குகின்றது. இந்த காலத்துல உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு, தாராளமா கிடைக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சியுங்க. ஒரு திருப்திகரமான விளக்கத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்குங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து ஜாதகம் பார்க்க போறோம். அப்ப வேலை சம்பந்தமான நம்ம கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், துல்லியமா அதுக்கு பதில் தர முடியும்? நிச்சயமா. முதல்ல வேலை அப்படின்னு வரும் பொழுது 10ஆம் பாவம் அப்படிங்கிறதும் ஒர்க் பண்ணும். எல்லோருடைய ஜாதகங்களிலுமே இந்த 10ஆம் பாவம் மற்றும் லக்ன பாவம் எல்லா பாவத்திற்குமே பலம் போடும் பொழுது லக்ன பாவத்தையும் சேர்த்துத்தான் போடணும். லக்னாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். உத்தியோகம்னா 10ஆம் பாவம், 2ஆம் இடம்னா தனஸ்தானம், 3ஆம் இடம்னா தைரியஸ்தானம், மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று பிரிச்சுட்டே வரும். லக்னாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும், 10ஆம் இடமும் நன்றாக இருந்தால் உத்தியோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். என்னோட உத்தியோகம் தானா சுய தொழிலா? சுய தொழிலே வந்து 2 விதமாக இருக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா அல்லது பிஸ்னஸா? பிஸ்னஸ்ன்னு சொன்னால் இதை முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணணும். முதலீட்டின் பேரில் வியாபாரம் செய்ய வேண்டுமா? வியாபாரமாக செய்ய வேண்டுமா? அல்லது நான் ஒரு கன்சல்டன்சி மாதிரி வியாபாரமே இல்லாத இது இல்லாமல் ஒரு ஏஜென்ட்லாம் பண்ணுவான் தெரியுமா? சுய தொழிலாக இருக்கும். முதலீடுங்கிறது மூலம் மட்டும்தான் முதலீடாக இருக்கும். அதுபோல் ஒரு ஏஜென்சி பண்ணலாம், இல்லை ஒரு கன்சல்டன்சி பண்ணணுமா? இது போன்ற விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலுமே அவருடைய ஜாதகத்தில் அந்த உத்தியோகஸ்தானம்ங்கிறது வலிப்பெற்றிருந்தால் கண்டிப்பாக நமக்கு வேலை வாய்ப்புங்கிறது இருக்கும். ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தா இந்த உத்தியோகத்திலேயே வந்து இது அரசு தரப்பு உத்தியோகமா அல்லது தனியார் உத்தியோகமா, இதுலேயே வந்து நான் அந்நிய தேசத்தில் போய் வேலை பார்ப்பேன்னா, அந்நிய தேசத்தில் கூட அரசாங்கத்தில் போய் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்நிய தேசம் போனால் கூட அங்கேயே கூட அரசு துறை சார்ந்த வேலைகள்ங்கிறதுல போகிறவங்களும் இருக்காங்க. அப்படியா? அல்லது நான் பிறந்த பூமியிலேயே நான் வேலை செய்வேனா? இது போன்ற கண்டிஷன்கள் அத்தனையுமே தெரிஞ்சுக்க முடியுமா ஜாதகத்தை கொண்டு? உதாரணத்திற்கு இப்போ இந்த ஜாதகரையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப நல்ல ஜாதகம், கண்டிப்பாக நன்றாகவே இருப்பார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் நல்லா அழகாகவே தெளிவாக விளக்கமாகவும் சொல்லிட்டார். அழகாக, அதாவது நீங்கள் வந்து அடிக்கடி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சஸ்பென்ஷன் ஒரு வார்த்தையும் கூட சேர்த்து சொன்னார். அப்போ வந்து என்ன, யூ ஆர் ஏ சின்சியர் பர்சன். ஏன்னா வந்து தனுர் ராசியில் பிறந்திருப்பார், சின்சியர் பர்சன், அதுவும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைப்பவர். இந்த மாதிரி இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சோதனைங்கிறது வரத்தான் செய்யும், சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு எச்சரிக்கை சொல்கிறாருன்னா, அப்போ கண்டிப்பாக உனக்கு அரசு வேலை கிடைக்குங்கிறத உறுதிப்படுத்தி சொல்கிறார்.
அதாவது இந்த தசரதனுக்கு வந்து புத்திர சாபம் கிடைச்சதா, அதாவது எப்படி சொல்லுவான்னு சொன்னா, தசரதனுக்கு ஒரு சாபம் கிடைச்சதா, அதாவது உனக்கு வந்து புத்திர சோகத்தினால் தான் இறப்பு அப்படின்னு சொல்லி தசரதனுக்கு சாபம் கொடுத்தாங்களாம். புத்திர சோகத்தினால் இறப்புன்னு சொன்னா தசரதன் சந்தோஷப்பட்டானா, ஏன்னா அவனுக்கு அது வரைக்கும் குழந்தை இல்லை. புத்திர சோகத்தினால் எனக்கு இறப்புன்னா அப்ப எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டானா. அந்த மாதிரி இவருக்கு குருவும் சனியும் 9ல் சேர்ந்து உனக்கு ஒரு சில பிரச்சனைகளை தருவார்கள். அதுவும் எப்படி சஸ்பென்ஷன் மாதிரி வரும், நீ அடிக்கடி மக்களை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னா அப்ப ரொம்ப ஹையர் பொசிஷன் போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். யூபிஎஸ்சி மாதிரியோ அல்லது நீங்க ஒரு கலெக்டர் லெவலுக்கு கூட போகலாம், அல்லது குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு தாசில்தார் லெவல் கூட இவரால் கண்டிப்பாக போக முடியும். அடிக்கடி மக்களை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிலை இவர் பார்த்து விடுவார். எப்போங்கிற டைமும் சொல்லிட்டார். சூரிய திசையில குரு புக்தி வரும்போது வர வருஷம் பிப்ரவரி மாசத்துல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். இது அத்தனையுமே கிரக அமைப்பினை வைத்து சொல்கிறார். விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும். என்னென்ன கொஸ்டின்னா இதுதான், அதாவது நான் தனியார் உத்தியோகமா அல்லது அரசு தரப்பா, இங்கேயே வேலை பார்ப்பேனா அல்லது ரொம்ப தொலை தூரத்தில் போய் வேலை பார்ப்பேனா, என்ன துறை, முதல்ல நான் வந்து டெக்னிக்கல் பர்சனாக இருப்பேனா அல்லது நான் டெக்னிக்கல் பர்சனாக இருப்பேனா, நிர்வாகத்துறையா அல்லது நிதி நிறுவனம் சார்ந்த துறையா. புதன் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்தால் நிதி நிறுவனங்கிறது வந்துடும். இப்போ இவருக்கு வந்து பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்கிறத விட, ஏன்னா அங்கே புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள், புதன் அந்த இடத்துலையே சொந்த வீட்டிலே இருந்தாலும் கூட அது அத்தனையும் டாமினேட் பண்ணுற மாதிரி அந்த சூரியன்கிறது ரொம்ப நல்ல பவராக உட்காந்துருக்கு அந்த இடத்துல. சூரியனும் இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார்னு சொல்லிட்டார். அது போக இவருடைய லக்னாதிபதி லக்னம் அப்படின்னு வரும்பொழுது அதுவே உத்திர நட்சத்திர காலிலே விழுந்திருக்குன்னு சொல்றார். லக்ன பாவத்தையும் டச் பண்ணி தான் சொல்லணும் பொழுது இவருக்கு முழுக்க முழுக்க ஒரு நிர்வாகம் சார்ந்த துறை என்பதுதான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அழகாவே சொல்லிடலாம். நான் உதாரணத்துக்காக இந்த ஜோதகத்தை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் சுய தொழில் செய்யலாமா, சுய தொழில் செஞ்சாலும் பெரிய லெவல்ல செய்ய முடியுமா, அதற்கு என்னுடைய திசாபுக்திங்கிறது துணை புரிகிறதா, இது போன்ற கேள்விகளுக்கு ஒவ்வொருடைய ஜாதகத்தை கொண்டும் விடை சொல்லிவிட முடியுமா. அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசினர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா அமைய போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த பலன் கிடைக்க போகிறது. நீங்க கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னா ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கீங்க, அதை வந்து திரும்ப நீங்க பெற போறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ராசிக்கு வந்து விரயபாவம் வலுத்து இருக்கின்றது. அப்படி விரயபாவம் வலுக்கும் போது உங்களுக்கு வந்து வேலை இருக்கணும், அலைச்சல் இருக்கணும், செலவு இருக்கணும், தூக்கம் குறையணும், ஓய்வு குறையணும், அதெல்லாம் இருக்கும்போது அந்த லாபஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுது. அப்ப ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்துல செவ்வாய் மற்றும் கேதுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் போது ஏதோ ஒரு குழப்பம் வரணும். உங்களுடைய பேச்சினால வரலாம், குடும்பத்தினால வரலாம், பணம் சம்பந்தமா வரலாம். அப்ப ராசியில புதன் வந்துடுறாரு. அதை வந்து உங்களால சரி பண்ணிட முடியும். அப்படியாக எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கிறதோ இந்த வாரத்துல கிரக நிலையில அதை சரி பண்ணக்கூடிய யோகமும் கூட கிரக நிலையிலேயே அமர்ந்து விட்டது. அதனால இந்த வாரம் நீங்க கொடுத்து வைத்தவர்களாக இருப்பீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்கவே வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். அதுபோல படிக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது எதிர்பாராத விதமா பெரிய ஒரு கோர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. நீங்க செகண்ட் குரூப்லாம் தேர்ட் குரூப் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் குரூப்பே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா தாராளமா எடுத்துக்கங்க. வெளியூர் போறதுக்கான சான்ஸ் கிடைச்சா எடுத்துக்கொள்ளுங்கள். எது உங்களுக்கு சவாலான விஷயம் போல தெரிகிறதோ அதை கூட இந்த வாரத்துல உங்களால சாதிக்க முடியும். அதனால இந்த வாரத்துல நீங்க உற்சாகமாகவும் மனோதிடத்தோடும் இருந்தா போதுமானது. எதனால அது வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அஷ்டமத்துல ராகு இருக்கும்போது சில சமயத்துல உங்களுக்கு என்னன்னா குழப்பங்கள் உண்டாகும். பெரிய அளவிற்கு எல்லாம் சாதிக்கணும்ன்ற ஆசை ஏற்படும். ஆனா வந்து அது கூடயே சேர்ந்து ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, ஒருவேளை தப்பு நடந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்தோடு நீங்க நம்பிக்கையோடு தொடங்குங்க. வெற்றி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சார், கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து நற்பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக இருக்க போகின்றது. அஷ்டம சனி காலம் நடக்கும்போது எப்போதெல்லாம் உங்களுக்கு மாத கோள்கள் சாதகமாக இருக்கின்றனவோ, தினகதியில சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் பலமாக இருக்கிறாரோ அந்த காலத்தை எல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த வாரத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கே உட்காந்து இந்த வாரத்துல என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், பிரச்சனை இருந்தா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஏதாவது அடையணும்னு சொன்னா அந்த முயற்சியை எப்படி பண்ணலாம், யாரோட ஹெல்ப் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க திட்டமிடுறது ரொம்ப நல்லது. லாபஸ்தானத்துல சூரியன் மற்றும் குருவுடைய சேர்க்கை, ஜீவன பாவத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம், இந்த வாரத்துல சந்திரனுடைய கதி வந்து ரொம்ப சாதகமா இருக்கு உங்களுக்கு. சந்திரன் இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் போதும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பலன் தரக்கூடிய நிலையில தான் அவர் வந்து பயணிக்கிறார். அதனால இந்த வாரம் சாதகமா இருக்கிறது. அரசாங்க சம்பந்தமான
வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அதற்காக படிக்கக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் மிகச்சிறந்த பலனை பெற முடியும். பெரிய மனிதர்களுடைய ஒரு தயவு, ஆதரவு வேணும், உதவி வேணும்னு சொன்னா அதெல்லாம் கேட்கலாம். வீட்டில் அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். இந்த வாரம் ரொம்ப சாதகமா இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். நீங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்து முடிக்க முடியும். சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. இந்த சுக்கிரன் வந்து சமீபத்தில் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கின்றாரு. அந்த சுக்கிரன் மேஷ ராசியில இருந்த வரைக்கும் அவ்வப்போது நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம், அஷ்டமத்துல சுக்கிரன் இருக்காரு, அதனால நீங்க கவனமா இருக்கணும். 7ல சனி இருக்கும்போது இது போல 8ல சுக்கிரன் இருந்தா நீங்க இது போல மனசை வந்து கீழ்நிலையெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய உங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ அந்த சுக்கிரன் வந்து பாக்யஸ்தானத்திற்கு வந்து விட்டார். ஜீவன பாவம் வலுத்து இருக்கின்றது. லாபத்துல ராசிநாதன் புதன் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் செய்ய முடியும். எதுலெல்லாம் தோல்வி அடைந்தீர்களோ மீண்டும் ஒரு முறை அதை முயற்சித்து அதுல வெற்றி கொடி நாட்ட முடியும். உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேர்ந்து விடும். உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். ஏதாவது கெட்ட பெயர் ஏற்பட்டிருந்தா அது இப்போ சரியாயிடும். ஏதாவது பொருளை தொலைத்திருந்தா அதை வந்து திரும்ப வந்து மீட்டு எடுத்து விடுவீர்கள். அப்படியாக முன்னே ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து, செய்த தவறிலிருந்து மீண்டு வர முடியும். இப்போ நல்ல விஷயங்களை தினந்தோறும் செய்ய முடியும். உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கிறது, நீங்க எவ்வளவு லக்கான பர்சன், அதை இந்த வாரத்துல தெரிந்து கொள்வீர்கள். சார், கன்னி ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போதா? அவங்களால என்ன முடியும், என்னெல்லாம் செஞ்சா நல்லதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினர்களுக்கான வார பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் பார்க்கலாம் சார்? கார்த்திகேயன் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 8/5/1980 மாலை 4:55 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எனக்கு 45 வயதாகியும் வாழ்க்கையில் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை. எனக்கு நல்ல வேலை எப்போது கிடைக்கும், திருமண வாழ்க்கை அமையுமான்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் வந்து துலா லக்னமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த ஜாதகர் வந்து இது போல இவ்வளோ 45 வயசாயும் கூட இன்னும் செட்டில் ஆகலை, நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜாதகத்துல வந்து லக்ன அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து துலா லக்னம். லக்ன அதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல இருந்து கொண்டே இருக்கின்றார். அவர் வந்து இப்ப கேதுவோடு சேரல, அல்லது வந்து அசுப கிரகங்களுடைய தொடர்பு எதுவும் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது லக்ன அதிபதி பலமா இருக்கார். அதன் பிறகு லாப ஆதாயஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல செவ்வாய், குரு, சனி, ராகு 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில இவருக்கு பொருள் வந்துடணும், ஏதாவது ஒரு வகையில இவருக்கு வந்து காரிய ஜெயம் ஏற்பட்டுடணும், நினைச்சதே ஒரு அடையணும். அந்த லாப ஆதாய ஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது நல்லதுதான். அது சுப கிரகமா இருந்தாலும் சரி, அசுப கிரகமா இருந்தாலும் சரி. 7ஆம் இடத்துல சூரியன் வந்து உச்சபலத்தோடு இருக்காரு, புதனோடு சேர்ந்து இருக்காரு. அப்ப சூரியன் உச்சமாகி இந்த லக்னத்தை பாக்குறாரு. லக்னாதிபதி சுக்கிரன் பலமா இருக்காரு 9ஆம் இடத்துல, நட்பு கிரகத்துல, நல்ல ஸ்தான பலத்தோடு. ஒரு சுபர் வந்து திரிகோண ஸ்தானத்துல, லாப ஆதாய ஸ்தானம் வலுத்து இருக்கு, எல்லாமே சாதகமா இருக்கு. ஆனா 45 வயசாயும் ஏன் எதையும் அடைய முடியல அப்படின்னு கேட்கும்போது, முதல் விஷயம் சந்திரன் கும்ப ராசியில சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். அப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்கு, உங்களால எல்லாமே முடியும். ஆனா தயக்கம், நீங்க உங்களை நம்பவில்லை, உங்களுடைய மனம் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கவில்லை. உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படி சொல்லுவோம், இல்லை பய உணர்வு, எதுலையும் முழுசா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்க வந்து இன்றிலிருந்து இந்த பலனை கேட்குற நாள்ல இருந்தே நீங்க வந்து தினந்தோறும் வந்து ஒரு நாள் தவறாம காலையில கோயிலுக்கு போயிடணும். ஒரு மணி நேரம் கோயிலில் இருக்கணும். கோயிலுக்கு போனால் ஒரு ஓரை காலன்னு எடுத்துக்கங்க. குறைந்தபட்சம் ஒரு நாழிகைன்னு சொல்லக்கூடிய 24 நிமிடங்கள் இருங்க. அல்லது தினந்தோறும் தியானம் செய்யறது, அந்த மெடிடேஷன்றது வந்து உங்களை மறந்து எவ்வளோ நேரம் செஞ்சீங்கன்னே உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படியாக நீங்க தியானம் செய்யலாம். அல்லது குரு சரிது, ஏதாவது ஒரு மகான் குருவுடைய துணையை வந்து நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். இதை செய்தா இதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ சந்திரன் சொல்லக்கூடிய மனசு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு இன்னொரு காரணம் இருக்கிறது. நீங்க பிறந்து 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் ராகுடைய திசை நடந்தது. ராகு 11ல் இருக்கார், நல்ல திசை அது. அதன் பிறகு நடந்த குரு திசை உங்களுடைய அந்த லக்னத்திற்கும் சரி, உங்க ராசிக்கும் சரி, குரு வந்து பெரிய அளவிற்கு பலனை தரமாட்டார். கஷ்டம் கொடுக்காம இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து குரு திசை 2016 வரைக்கும் இருந்தது. அப்போ உங்களுடைய 36 வயசு வரைக்கும்
அந்த குரு தசைன்னு சொல்லக்கூடிய தசை 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். அதில் வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா தசை காரணம். அதன் பிறகு இப்போ நடக்கிறது சனியுடைய தசை. சனி வந்து ரொம்ப யோகாதிபதி, நல்ல பலனை கொடுக்கணும், லாபஸ்தானத்தில் இருக்காரு, ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ நீங்கள் வந்து போராடி முயற்சித்து கட்டாயம் நல்ல வேலையை பெற முடியும், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆக முடியும். இதில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. ஆனால் திருமணம் சம்பந்தம் தோஷம் இருக்குது. ஏன்னா சூரியன் 7ல் இருக்காரு, உச்சமாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். புதன் அந்த இடத்துல சேர்ந்து இருக்காரு. 7ஆம் அதிபதி செவ்வாயும் 11ஆம் அதிபதி சூரியனும் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள். அதனால திருமணம்னு சொன்னா உங்களுக்கு அது 2வது திருமணம் தான். அப்ப நீங்க இது வரைக்கும் பண்ணிக்கல. அப்ப நீங்க பண்ற பொண்ணுக்கு வந்து அது மறுமணமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்தால் கட்டாயம் செய்து கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். சார், இந்த நேயர் கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாம அவங்க என்னெல்லாம் செஞ்சா அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், சொல்லுங்க, ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை இல்ல திருமணத்துல தடை ஏற்பட்டுட்டே இருக்கு, தாமதம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள்லாம் என்ன? லக்னபாவம் 7ஆம் பாவம் தான். லக்னபாவம் என்பது நம்முடைய சோல், நம்முடைய ஆன்மா, நம்ம எப்படி செயல்படணும், நம்ம எப்படி இயக்கம் அப்படிங்கிறதா, நம்ம இயக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் லக்னபாவம் அப்படிங்கிறது. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை பற்றி பேசும். 7ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவம் கொஞ்சம் கூட அடிஷனலாக சேர்த்துக்கிறோம். இந்த 7ஆம் பாவம் என்பது வலுப்பெற்று, லக்னபாவம் வலுப்பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கைங்கிறது நன்றாகவே இருக்கும். நேரத்தில் கல்யாணம்ங்கிறது நடந்துடும். உதாரணத்திற்கு இப்போ இவருக்கு சொல்லும் பொழுது 7ஆம் இடத்துல ஒரு சில தோஷங்கள்லாம் இருக்குங்கிறத எடுத்து சொல்லிட்டார். அதையும் பார்த்துக்க வேண்டியது. 7ல் வந்து சூரியன் உச்சபலத்தோடு இருக்கிறார். அதனுடைய இதுங்கிறது கொஞ்சம் சரியாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இதுபோல் இந்த 7ஆம் பாவம் என்பது வலுப்பெற்றிருந்தால், அதாவது நன்றாக இருந்தால், பொதுவாக எப்படி தெரியுமா சொல்றது, வலுப்பெற்றதுன்னா 7ஆம் பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறது ஜோதிட விதி. இல்லை குரு மாதிரி ஒரு சுப கிரகம் தானே, சுக்கிரன் மாதிரி ஒரு சுப கிரகம் இருந்தால் நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குருவும் சுக்கிரனும் கூட ஒரு சில நேரத்திலே சிரமத்தை கொடுத்து விடுவார்கள். உதாரணத்துக்கு இவரே எடுத்துக்கும் போது இவருடைய லக்னத்திற்கு குரு பெரிய யோகத்தை தரமாட்டார் அப்படிங்கிறதையும் சொன்னார். ஏன்னா அவர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கார். குரு வந்து ஒரு 3-6க்கு அதிபதியாக இருக்கும்பொழுது அவர் போய் 7ல் இருந்தால் கூட 7ல் குரு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. குருவாக இருந்தாலும் சுக்கிரனாகவே இருந்தாலும் ஒரு நல்ல கிரகங்களாக இருந்தால் கூட அவர்களும் கூட ஒரு சில நேரத்திலே பிரச்சனைகளை கொடுத்து விடுவார்கள். ஆக பொதுவாக 7ஆம் இடம்ங்கிறது சுத்தமாக இருந்துட்டாலே அது நல்லது. 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்துட்டாலே திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் 7ஆம் பாவத்திற்கு அதிபதி அந்த கிரகம் இருக்கு இல்லையா, அவர் எங்கே இருக்கிறார் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்திற்கு அதிபதி 7லேயே ஆட்சி பலம் பெற்றார், மாமியார் வீட்டு பலம்ங்கிறது கிடைக்கும், வீட்டோட மாப்பிள்ளையா கூட போகிறதுக்கான அம்சம் இருக்குன்னு சொல்லுவா. உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அல்லது 7ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலே வந்து உட்கார்ந்தா கூட அதுவும் மிகவும் நன்றாக இருக்கும், நல்ல பலனை தரும் சொல்லுவா. 7ஆம் இடத்திற்கு அதிபதி 2லே இருந்தால் மாமியார் வீட்டு சொத்துங்கிறது கிடைக்கும், நல்ல சம்பாத்தியங்கிறது கிடைக்கும் சொல்லுவா. ஆனால் அதே 7ஆம் இடத்திற்கு அதிபதி 3லே போய் இருந்து விட்டால் கலத்திர தோஷங்கிறதையும் சொல்லிடுவா. 7ஆம் இடத்திற்கு அதிபதி 3லே சென்று அமரக்கூடாது. உடனே நம்ம ஜாதகத்தை வச்சுட்டு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 3ல் போய் உட்காந்துட்டார், இப்போ எனக்கு கலத்திர தோஷங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. இங்கே வந்து நான் பொதுவான விதிகளைத்தான் சொல்கிறேன். அதில் நிறைய விதி விலக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. அதனை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும். 7ஆம் இடத்திற்கு அதிபதி 3லே அமர்ந்திருந்தால் கூட அந்த 7ஆம் இடத்தின் மேலோ அல்லது அந்த கிரகத்தின் மீதோ ஒரு குருவனுடைய பார்வையோ இல்லை சுக்கிரனுடைய பார்வை விழுந்துட்டா அந்த தோஷமானது நிவர்த்தி ஆயிடுதுங்கிற மாதிரிலாம் நிறைய விதிகள்லாம் இருக்கு, அங்கே விதி விலக்கெல்லாம் இருக்கு. நீங்க கேட்டது வந்து இந்த திருமண வாழ்க்கை சரியான நேரத்திலே திருமணம் நடக்குமா அப்படின்னு சொன்னா அதற்கு நம்முடைய ஜாதகத்திலே 7ஆம் பாவம்ங்கிறது தீர்மானம் பண்ணிடும். நமக்கு நடக்கக்கூடிய திசைகளும் சாதகமாக இருக்க வேண்டும். திசைன்னு சொன்னா நிலைமைன்னு அர்த்தம். நம்முடைய நிலையானது இப்பொழுது நடக்கக்கூடிய அந்த திசாபுக்தியும் சரியாக இருக்கும் பொழுது திருமணம்ங்கிறது வந்துடும். அதனாலதான் அது ரொம்ப வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்கு திருமண யோகம்ங்கிறது வந்துருச்சான்னு போய் பாருங்கோ. ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கல்யாண யோகம் எந்த நேரத்திலே வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்களோ அந்த நேரத்திலே அவசியம் திருமணத்தை நடத்தி விடுங்கள். இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பதிவு செய்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த காலத்திலே பெரும்பாலும் இந்த இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் நல்லா செட்டில் ஆகணும், நான் வேலைக்கு போகணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வரும் பொழுது எல்லாருக்குமே அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளாக நடந்துடாது அல்லவா. அது என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது 28 வயசு கொண்டு போயிடுறது. 28ல் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, அதையும் தாண்டி 30 32ன்னு கிராஸ் பண்ணிட்டே போகும்பொழுது நமக்கு அந்த கல்யாண யோகம்ங்கிறது கிராஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு சில பேர் ஜாதகத்துல பார்க்கும்பொழுது 19 வயசுல வந்துட்டு இருக்கோம், 18 19 வயசுலேயே வந்திருக்கோம். ஒரு சில பேருக்கு 20 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளேயே வந்திருக்கோம். இதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. இந்த காலத்தில் இன்னும் 23 வயசுல கல்யாணம்னு சொல்லி சொன்னாலே அவ்வளோ சீக்கிரமா
அப்படி என்ன அவசரம், ஏன் உன் குழந்தை வேலைக்கு போகலையான்னு கேட்குறா உடனே. இது ஏதோ ஒரு தவறான விஷயம் போல் சித்தரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறேன். முவ்வெட்டில் செய்யாத திருமணம் அப்படிங்கிறத நம்முடைய பெரியோர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். முவ்வெட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், 24 வயசுக்குள்ள கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணிடணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பையனுக்கு வந்து ஒரு 22 வயசுல கல்யாணம் சொன்னால் அது ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ரொம்ப பெரிய தோஷம் மாதிரி ஆயிடுது இன்னைக்கு பார்க்கும்பொழுது. அதுக்குள்ளே ஏன் கல்யாணம், பையன் சும்மா இல்லையா, எங்கேயாவது வாலாட்டுறானா அப்படிங்கிற மாதிரி தப்பாக இவர்களாகவே பேச தொடங்கி விட்டார்கள்ங்கிறதுக்காக சொல்கிறேன். சின்ன வயசுலேயே கல்யாணம், 22 வயசு 23 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய குற்றத்தை போல் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது, அவனுக்கு வந்து ஒரு நல்ல வேலை ஒரு உத்தியோகங்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு, கல்யாணத்துக்கு பொண்ணும் கிடச்சிருச்சு, பண்ணிட்டோம், ரைட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே. இதில் என்ன தவறு அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆக கல்யாண யோகம் என்பது எப்பொழுது வந்திருக்கிறதுங்கிறத பார்த்துக்குங்கோ. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனை தவிர்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், காசு படம் இருந்தால் எப்போ வேணால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நமக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு நான் எந்த வயசில் வேணாலும் எனக்கு பொண்ணு கிடைக்கும் நினைக்கிறாளே தவிர, இன்றைக்கு அதுபோல் கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் தெரியும். எத்தனையோ பேர் யூஎஸில் வேலை பார்க்குறா, யூகேல வேலை பார்க்குறாங்கிறா, நல்ல சம்பாத்தியம் இருக்குங்கிறா, நல்ல செட்டிலாக இருக்கேங்கிறா, எனக்கு பொண்ணு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை, அவங்க வந்து வீட்டை பார்த்துக்கிட்டா போதுன்றா கூட யாரும் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்கிறவாளும் நிறைய பேர் இருக்கா. இன்னும் ஒரு சில பேர் அதுக்கு மேலே, என் பையன் யூஎஸில் இருக்கா, யூஎஸில் தான் பொண்ணு வேணும்னு சொல்லி பார்த்து 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 அது கிடைக்காத பட்சத்தில் 33 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து, பரவாயில்ல இங்கே இருந்தாலும் பரவாயில்ல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல என் பையன் வேலையை மாற்றிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்கள அளவுக்கு வந்துட்டா. இதற்கு காரணம் இந்த சமூக சிந்தனை மட்டும்தான். இந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்திலே 7ஆம் பாவம் என்பது எப்பொழுது வேலை பார்க்கிறது, எந்த நேரத்திலே திருமண யோகம் என்பது வந்திருக்கிறது, அந்த நேரத்திலே கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி விட வேண்டும். நம்ம நினைக்கிற மாதிரி நினைத்த நேரத்திலே செயல்பட முடியாது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதையும் நினைவிலே கொள்ளுங்கள்னு சொல்லிக்கிறோம். அடுத்ததாக துலா ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லையா? துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதனால உங்களுக்கு நல்லது. 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவன பாவத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. லாப ஆதாய ஸ்தானத்துல செவ்வாய் கேது. அதனால நீங்க வந்து கடுமையாக உழைப்பீங்க, கட்டாயம் அதற்குண்டான ஒரு வருமானம், நல்ல பெயர் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா வேலை தேடுறீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ண போறேன்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை தாராளமா நீங்க தொடங்கலாம். 9, 10, 11ஆம் பாவங்கள் வலுத்து இருக்கும்போது நீங்க எது உங்களுடைய குறிக்கோள் இலக்காக இருக்கிறதோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடித்த உங்களுடைய பேஷனாக இருக்கிறதோ அதற்கான முயற்சியை நீங்க தாராளமா செய்யலாம். அதை உங்களால் அடைய முடியும். அது மட்டும் இல்லாம சனியும் சாதகமா இருக்கார். அப்போ உங்களுக்கு வந்து முயற்சிக்கான அந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் கூட அதை தக்க வைத்து கொள்ள முடியும், உங்களை நிரூபிக்க முடியும். நிறைய பேருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். நான் இந்த துறையில வந்து ஸ்பெசிஃபிக்கா போய் இருந்து நான் சாதிச்சு காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், இப்படிப்பட்ட ஒரு பிசினஸை நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தாராளமா இந்த வாரத்தை நீங்க அதெல்லாம் முயற்சி செய்யலாம். அனுகூலமான பலன் உங்களுக்கு இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், 8ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறதுனால வேகமாக செயல்படக்கூடாது. சில பேருக்கு அப்பப்போ விபத்து ஏற்பட்டு கொண்டு இருக்கும். சில பேருக்கு தண்ணினாலே அதுல ஒரு பிரச்சனை வரும், உயரமான இடம்னா பிரச்சனை வரும். இது போன்ற விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் இந்த வாரத்துல கவனமா இருந்து கொண்டா போதுமானது. நற்பலன் தரக்கூடிய வாரம் இந்த வாரம். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பவர்கள் நிதானமாக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அம்சம் இருந்து கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு வந்திருக்கார். அப்படி வந்திருக்கும்போது இப்ப அவரோட சூரியன் சேர்ந்து இருக்கின்றார். சூரியன் சொல்லும்போது விருச்சிக ராசிக்கு வந்து அவர் தான் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி. உங்களுடைய வேலையில உங்களை அறியாமல் நீங்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல உங்களுடைய செயல்ல, பேச்சுல, செலவு பண்ணும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, ஒருத்தரை நம்பும் போது, இல்ல ஒருத்தரை வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணும்போது, இதுலெல்லாம் வந்து நீங்க சுய முடிவை எடுக்கக்கூடாது. திருமண விஷயமோ தொழில் வாய்ப்போ, உங்ககிட்ட ஒரு நல்ல வேலையாள் இருப்பார், அவசரப்பட்டு சின்ன தப்புக்காக வேலையை விட்டு எடுத்துருவீங்க, திரும்ப அப்படி ஒரு வேலையாள் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டார். இது போல எந்த விஷயத்திலையும் அவசர முடிவு நீங்க எடுக்கக்கூடாது. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதை கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலைகளை சிறப்பா செய்யலாம். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, பொறுமையா நிதானமாக செயல்பட வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சாதகமான பலன்கள் கிடைக்க போதா, எப்படி இருக்க போகுது? தனுராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார்.
எதிரிகளை வெற்றி பெற முடியும். 6ஆம் அதிபதி ஒருத்தருக்கு வலுத்து இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் அந்த ஜாதகர் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதனால எதிரிகளை வெல்ல முடியும். எதிரிகளை வெல்ல முடியும்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதை அனைத்தும் சரியாயிடும். அப்போ உடல் உபாதை எப்படி எதிரி ஆகும் அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன பண்ணுவாங்க, இம்யூனிட்டி பவர் இல்லைன்னு சொல்றாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி தேவைன்னு சொல்றாங்க. அப்போ எதிர்க்கணும் இல்லை, அப்போ நோய் தான் நமக்கு எதிரியா இருக்கு. அப்போ உடல் உபாதை இருந்தா மீண்டு வந்துடலாம், கடன் பிரச்சனை இருந்தா சமாளித்து விடலாம். பிஸ்னஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய காம்படிட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு சொன்னா அதெல்லாம் ஈஸியா உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த வாரத்துல சாதகமா இருக்கு. குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது, செய்யலாமா, வெளிநாடு பயணம், ஏதாவது ஒரு சொத்து வாங்குறது, அப்படிப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா இப்ப துணிந்து தைரியமாக நீங்க அதை வந்து செயல்படுத்துவீங்க. அப்படியாக உங்களுக்கு நல்ல நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த காரியம் செய்யும் போது ஏதாவது தடை வந்தா எதிரிகளை வெல்லவும் முடியும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரமும் வார தொடக்கத்துல லாபத்திலையும் அவர் வந்து பூர்த்தி ஆகிறது தனஸ்தானத்துல இருக்கிறது. அதனால அனைத்தும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. நீங்க ஆனா சும்மா இருக்கக்கூடாது, வேலை இல்லாம ஓய்வாக இருக்கக்கூடாது. எப்போ அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதோ, எப்பெல்லாம் நீங்க ஓய்வா இருக்கீங்களோ அப்ப மனசு வந்து உங்க கையில இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்த யோசித்து நீங்களே கவலைப்படுவீங்க. அப்ப தேவையில்லாம யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுவீங்க, அப்ப சண்டை ஆயிடும். அது போல உங்களுக்கு வந்து ஓய்வா இல்லாம நிறைய நேரம் படிக்கிறது, வேலை பார்க்கறது, நீங்க பிஸியா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாரம் அனைத்தும் கைகூடும். சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் சார். கோமதி கடலூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 9/6/1976 காலை 5:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எங்கள் பூர்வீக நிலத்தில் வீடு கட்டி குடியேற கடந்த 4 ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறேன். ஆனால் தடங்கள் ஏற்பட்டு வருகிறது. வீடு கட்டும் என் கனவு எப்போது நிறைவேறும்? மேலும் எனக்கு நிரந்தர வேலை எதுவும் இல்லை. நாட்டு மருந்துகளை வாங்கி விற்பனை செய்யலாம் என யோசித்துள்ளேன். இந்த தொழில் எனக்கு கைகூடுமான்னு கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, 2ஆம் பாதம், லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறது. முதல்ல வந்து வீடு பத்தி கேட்டிருக்கீங்க. பூர்வீக இடத்துல வீடு கட்ட முடியுமா? 100% முடியும், நீங்க கட்டுவீங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு சொத்து, ஒரு மனை கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ரிஷப லக்னத்திற்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி புதன், அவர் லக்னத்திலேயே இருந்து கொண்டு இருக்கின்றார். லக்ன அதிபதி சுக்கிரனும் கூட சேர்ந்திருக்கார், ஆட்சி பலம் பெற்று இருக்கார். ஆனா இதெல்லாம் யோகம் இருக்கு, ஏன் 4 வருஷமா ட்ரை பண்றீங்க, டிலே ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து கடக ராசியில நீச்ச பலம் பெற்று இருந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய லக்னத்திற்கு பாக்யாதிபதியா இருக்கக்கூடிய சனி அவரோடு சேர்ந்து இருக்கின்றார். 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப நீங்க முயற்சி செய்யும் போதெல்லாம் தடை வரும். எப்போ வந்து உங்களுக்கு தடையே இல்லாம எல்லாம் கிளியரா கைகூடி வருகிறதோ அப்பதான் இதை நீங்க செய்வீங்கன்னு கேட்டா நீங்க உங்க வயசான காலத்துல தான் செய்ய முடியும், பாட்டியான பிறகு தான் செய்ய முடியும். அந்த கடல்ல அலை ஓஞ்ச பிறகு தான் குளிக்கிறதுன்னு காத்துட்டு இருப்பாரு இல்லையா, அப்படி இல்லாம கட்டாயம் தடைகள் வரதான் செய்யும். நீங்க இதை வந்து ஆரம்பிச்சு உங்களுடைய மன உறுதியில போராடி தான் நீங்க சாதிக்க முடியும். அதுல பெருசா மற்றவங்களுடைய ஹெல்ப்பும் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஆக மொத்தம் அந்த இடத்துல வீடு கட்ட முடியும், சுலபமா இருக்காது, தடைகள் வரும், கஷ்டப்பட்டு தான் நீங்க கட்டணும். இது ஒன்று. 2வது வந்து நாட்டு மருந்து சம்பந்தமான பொருட்கள் வந்து வாங்கி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தாராளமா நீங்க செய்யலாம். அதற்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய லக்னத்துல சூரியன் இருக்கார். சூரியன் அப்படின்னு சொன்னாலே மருத்துவம் சம்பந்தமான ஒரு தொடர்பு வந்துவிடும். அதனால அந்த சூரியன் லக்னத்துல இருக்கிறதுனால நீங்க இதை செய்யலாம். உடனேயே உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது, ரொம்ப நாள் நீங்க நீடிச்சு செய்யணும். சரின்னு சொன்னாலே நிதானமா பலன் தருவார். கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அது வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு அடுத்தும் தொடர்ந்து அந்த கடை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வரும், பரம்பரையா செய்யக்கூடிய அளவுக்கு வரும். ஆனா வந்து நீங்க அதை கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கும், ஈஸியா இருக்காது. ராகு திசையில பிறந்து குரு திசை பூர்த்தியாகி சனி திசையும் முடிஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு வந்து புதன் மகா திசை நடந்து கொண்டு இருக்கிறது. புதனை தான் முதல்ல சொன்னோம் பூர்வ சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூர்வீகத்தை உங்களால வீடு கட்ட முடியும். புதனை தான் வணிக கிரகம்னு சொல்லுவோம். அப்ப இந்த தொழிலை வந்து மிக சிறப்பாக உங்களால செய்ய முடியும். சார், இந்த நேயர் வந்து வேலை பத்தியும் சொந்தமா வீடு கட்டுறதை பத்தியும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு கட்டணும்ன்றது மிகப்பெரிய கனவா இருக்கும். அந்த யோகம் திடீர்னு அவங்களுக்கு உண்டாகும். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய நிலை கூட உண்டாகுது. இதுக்கு என்ன காரணம்?
அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பாவம் தான் காரணமா. ஒரு லக்ன பாவமும் 4ஆம் பாவம். நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கு சொல்லும் போதும் லக்னத்தையும் டச் பண்ணிக்கணும்னு சொல்றோம். உதாரணத்திற்கு லக்னாதிபதி போய் 12ல இருந்துட்டாருன்னு சொன்னா இவர் சதா சஞ்சாரியாகவே இருந்து கொண்டே இருப்பார். சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா லக்னம் என்பதுதான் நம்மை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இன்ஜின். 4ஆம் பாவம்ங்கிறது வலுப்பெற்றிருக்கும். 4ஆம் பாவத்தில் நல்ல ஸ்திரமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும், போய் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்படி இருந்தால் சொந்தமாக வீடு கட்டிடுவா. ஆனால் இவர்களால் அந்த வீட்டை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதற்கு லக்ன பாவகம் என்பதும் துணை புரிய வேண்டும். அவர் அதைத்தான் மென்ஷன் பண்ணார். நீங்க ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 4ஆம் பாவத்திற்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கார். இப்போ உங்களால் சொந்த வீட்டை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேயருக்கு ஒரு ஆலோசனையாகவே சொல்லியிருக்கார். நிறைய பேர் சொந்த வீட்டை கட்டிடுவாங்க, வீட்டை கட்டி முதல்ல அங்கே கொடுத்தனமும் போயிடுவாங்க. ஆனால் சிறிது காலத்திலேயே அவர்கள் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். அதற்கு காரணம் பார்த்தோம்னா அவருடைய உத்தியோக நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த ஊரில் இருக்காம அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஏதோ ஒரு கட்டாய தேவையின் பேரில் ஒரு டிரான்ஸ்ஃபருங்கிறது கிடைச்சிருக்கும். அது எதை தீர்மானம் பண்ணிக்கிறது பார்த்தோம்னா இந்த 4ஆம் பாவத்திற்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 10ஆம் பாவமும் தீர்மானம் பண்ணும். உத்தியோக ரீதியாக இருக்கு மாறுதல்ங்கிறது கிடைச்சிட்டா இவரால் சொந்த வீட்டிலே இருக்க முடியாது. உடனே அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வாடகை வீட்டுக்கு போயிடுவார். பிரதானமாக இன்னொரு சின்ன பாயிண்ட் என்னன்னு சொன்னா, யார் வீடு கட்டினாலும், அதாவது அந்த வீடானது அந்த ஆண்மகன் அந்த குடும்பத்தினுடைய தலைவனின் பேர்ல தான் இடம் வாங்கியிருந்தால் கூட, அவர் பேர்ல தான் லோன் வாங்க போறேன்னு சொன்னா கூட அந்த வீட்டு எஜமானி அம்மாவிற்கு பொருந்தி இருக்க வேண்டும். இதை முக்கியமான கண்டிஷனாகவே பார்க்கணும். அந்த இல்லத்தரசின்னு சொல்றோம் இல்லையா, எவர் ஒருவர் வீட்டினை வாங்குகிறாரோ அவருடைய மனைவியின் பெயரிலே, மனைவியினுடைய பேர்ல வாங்கணுங்கிறது கூட இல்லை, இவர் பேர்ல வாங்கினா கூட அந்த மனைவிக்கு இப்பொழுது அந்த சொந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கிறதா, அவருக்கு இந்த திசைதான், எந்த பக்கம் பார்த்த வாசப்படி, இதையெல்லாம் பார்த்து ஜாதகத்தை கொண்டு தீர்மானிக்க வேண்டும். இவருக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா இவங்க மோஸ்ட்லி வெளியில போயிடுவா, வேலைக்கு போறா, உத்தியோகத்துக்கு போறா, வரான்னு இருக்கும் பொழுது இல்லத்தரசிக்குத்தான் பார்க்க வேண்டும்னு நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த இல்லத்தரசிக்கு இந்த திசை பார்த்த வாசல்படி என்பது பொருந்துமா, இந்த கண்டிஷன்லாம் பார்த்துக்கணும். அந்த இல்லத்தரசியை பொறுத்தவரை இந்த நேரத்திலே சொந்த வீட்டிலே குடும்பம் நடத்த முடியுமா, அந்த இல்லத்தரசியினுடைய ஜாதகம்தான் தீர்மானிக்கும் சொந்த வீடு பாக்கியம்ங்கிறத. அதனால தான் இப்படி சொல்லியிருப்பா, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லியிருப்பா. அதாவது இது என்ன சொல்கிறான்னா, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னா இது ரெண்டுமே கஷ்டமான விஷயம், அதுக்காக சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. முதல்ல திருமணத்தை நடத்திவிடு, கல்யாணத்தை பண்ணாதான் உனக்கு மனைவிங்கிறது வருவா. அந்த மனைவியினுடைய ராசிக்கு ஏற்றாற்போல் நீ வீட்டை வாங்கிக்கொள். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், முதல்ல வீடை கட்டிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேங்கிறது வரும்பொழுது இது போன்ற பிரச்சனைகள்லாம் அங்கே வர்றது. முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோ, அந்த மனைவியினுடைய ராசிக்கு எந்த மாதிரியான மனை செட் ஆகுங்கிறத பார்த்துக்கோ, அதற்கு ஏற்றாற்போல் வீட்டினை அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் ஒரு சில பேர் இந்த அம்மா இவங்க ஆசைப்படுற மாதிரி சொந்த ஊரிலே பூர்வீகத்திலேயே என்னுடைய பூர்வீக சொத்திலேயே நான் வீடு கட்ட வேண்டும்ங்கிற ஆசைப்படுறவாள்லாம் இருப்பா. அதற்கும் ஜாதகம் என்பது தான் துணை புரியும். அது இவரை உதாரணத்தோடு சொல்லிட்டார். உனக்கு 5ஆம் பாவத்திற்கு அதிபதி லக்னத்திலே உட்கார்ந்துருக்கா, உன்னால் பூர்வீக சொத்தில் வீடு கட்ட முடியும்னு சொல்லிட்டு 5ஆம் பாவம் மட்டுமல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுதல் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கு அண்ணாவோட. 5ஆம் பாவமும் தீர்மானம் பண்ணும், இதோட 9ஆம் பாவமும் தீர்மானம் பண்ணும். இந்த 9ஆம் பாவத்திற்கு அதிபதியாகிய சனி போய் நீச்சம் பெற்ற செவ்வாயோடு 3ல் இருக்கிறதுனால இவர்களால் இந்த பூர்வீகத்திலே அங்கே ஏதோ ஒரு சில சங்கடங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கடங்களை கிராஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டார், ஒரு சூசகமாக சொல்லிட்டார். அந்த சங்கடங்களை கிராஸ் பண்ணணும்னு சொன்னால் அதில் பின்னாடி யார் அதில் கொஞ்சம் உள்குத்து வேலையெல்லாம் சொல்லுவா தெரியுமா, அது யாரோ செஞ்சுன்னு இருக்கா, அதையும் நீங்கள் பார்த்து அது உங்களுடைய பங்காளிகளாக இருக்கலாம், அவர்களிடத்துல நீங்கள் போய் அவர்களுடைய சமாதானப்படுத்தி அவர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களால் அந்த சொந்த ஊரிலேயே இந்த சொந்த வீட்டிலேயே அந்த சொந்தமான அந்த பூர்வீக சொத்திலேயே உங்களால் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லிக்கிறோம்மா. இப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகமுமே அவருடைய ஜாதக அமைப்பின்படி லக்ன பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் மற்றும் 4ஆம் பாவகம் என்பதுதான் சொந்த வீட்டு அம்சத்தினை தரும். அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கூடுதல் கவனமா இருக்கணுமான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகின்றது. உங்களுடைய ராசிக்கு சந்திரனுடைய கதி 10ஆம் இடத்திலிருந்து ராசிக்குள்ள பூர்த்தி ஆகக்கூடிய மாதிரி இந்த வாரம் அமைகின்றது. அதனால வாரத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்திர பலம் மிகுதியாக இருக்கிறது. சந்திர பலம் சொன்னா மகர ராசிக்கு அந்த சந்திரன் கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி. திருமணமானவர்களா இருந்தா நீங்க கணவனா இருந்தா மனைவியால, மனைவியா இருந்தா கணவனால இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல அறிவுரைகள், ஆலோசனைகள், உதவி போன்ற விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கூட உங்களுக்கு ஏற்படுத்தும்.
ஆனா கொஞ்சம் வந்து பாடுபட்டு பலனை அடைவீங்க. அதனால தான் மனைவியோட உதவி தேவை, பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லியிருந்தோம். எதனாலன்னு சொன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் கேதுவுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அதனால நீங்க வந்து எதை செய்தாலும் அதுல வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதை சரி பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த டெக்னிக்கலா எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொன்னா வேலை ஆரம்பிக்கும் போது வந்து பவர் ஆஃப் ஆயிடும், பவர் இருக்காது. அதெல்லாம் மீறி நீங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். தடை இடையூறுகள் வரும். ஆனா வந்து இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் மிக சிறப்பாக நீங்க வந்து செயல்படுத்த முடியும். நீங்களும் நல்லா இருந்து குடும்பத்திலேயும் சந்தோஷமா இருக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்துல இருக்கிறது. சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? அற்புதமான வாரமா இருக்க போதா? என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுது சார்? கும்பராசி என்பர்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்திருந்த ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில ராசியாதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப நிதானம் பொறுமையாக இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அதற்கேற்றவாறு சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்கி 12ஆம் இடத்திற்கு வந்து பூர்த்தி பண்றார். அப்ப பிரயாணம் பண்றது, நிறைய நேரம் வேலை பார்க்கறது, கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது, படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். குறிப்பா பிறருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரலாம். உயர் அதிகாரிகள் பெரியவர்கள் சொன்னபடி கேட்டு நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், தொடக்கத்தை சொல்லிட்டீங்க, நிதானமா பொறுமையா செயல்பட்டா நல்லதொரு வாரமா அவங்களுக்கு அமைய போகுதுன்னு. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கிறது நல்லது. வாரம் தொடங்கும் போதே சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் தான் அஷ்டமாதிபதினு சொல்றவர். அவர் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார். உங்களுடைய சத்ரு கிரகம் வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ராசி அதிபதி குரு வந்து அர்த்தாஷ்டம குருவாக இருந்து கொண்டிருக்கார். அதனால இந்த வாரத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைன்னா பயப்பட வேண்டிய அவசியம், ஏதாவது பிரச்சனையாகும் அப்படி கிடையாது. எதை செஞ்சாலும் வந்து கேர்ஃபுல்லா செய்யணும். அதுல வந்து அதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்றத யோசிச்சு நீங்க செய்யணும். இந்த வாரத்தின் அனைத்து நாட்களும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். சார், மீன ராசினர்களுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதுக்கான நல்ல அட்வைஸையும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி. நன்றிமா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமது நிகழ்ச்சியில 12 ராசினர்களுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம எங்களுக்கு அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.